Good evening, all. Special coaching for 5 p.m. family. அதனுடைய செகண்ட் டே. நவ் நேற்று நாம் பார்த்ததுலேருந்து ஆரம்பிப்போம். நேற்று உங்களுடைய எல்லாருக்கும் நான் பதில் போட்டிருந்தேன். எல்லாரும் அதை படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் எழுதின அத்தனை பேருக்கும் பதில் போட்டிருக்கேன். யாருக்காவது நான் பதில் மிஸ் பண்ணியிருந்தா திரும்ப நீங்கள் ஹைலைட் பண்ணிங்கன்னா போட்டிருப்பேன். இது ஒன்று. இன்றைக்கும் கேள்விகள் இருக்கும், அதற்கான பதில்களை எழுதுவோம். அதற்கான என்னுடைய கேள்விகள் கவுண்டர் குவெஸ்டின்ஸ் இருக்கும், அதுக்கு நீங்கள் ரெடி ஆகணும். இது 2. அப்புறம் ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். ரஹ்மான் பற்றி நான் சொன்னது 5 லைவ் சொல்லியிருந்தேன் இல்லையா? அந்த லைவில் ஏகப்பட்ட டேட்டாஸ் யூடியூப்ல இருந்து படித்ததுலேருந்து, நிறைய ஆர்டிகிள்ஸ் படித்ததுலேருந்து, இன்டர்வியூ படித்ததுலேருந்து எடுத்தேன். அதே மாதிரி சொக்கன் அவர் எழுதின ரஹ்மான் அப்படின்ற புத்தகம், அதிலிருந்தும் நிறைய தகவல்கள் எடுத்தேன். ஸோ அந்த கிரெடிட் சொக்கன் அவருக்கு கொடுக்கணும் நாம். ஸோ நீங்களும் அந்த ரஹ்மான் அப்படின்ற அந்த பேரில் இருக்கிற சொக்கன் அவர் எழுதின புத்தகத்தை நீங்கள் வாங்கி படிக்கலாம். ஆல்மோஸ்ட் இப்போது நம்ம பேசின விஷயங்கள்லாம் அதில் இருக்கும். அது இல்லாமல் நிறைய விஷயங்களை நான் வேறு வேறு தளங்கள்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ அதனால் சில விஷயங்கள் அதில் இருக்கும், சில நீங்கள் இருக்கிறத கவனிக்கலாம். ஓகே, இது இந்த 2 அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு பிறகு இப்போ நம்ம கோர்ஸ் இங்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தி வெரி ஐடியா ஆஃப் திஸ் செஷன் இஸ் ஸ்பெஷல் கோச்சிங் ஃபார் 5 p.m. family, day 107 live, and this is part 2. சரி, ஏன் இதை பண்ணணும்? முதல்ல why we are doing it. நமக்கு இலக்கு அப்படின்னு ஒன்று இல்லைன்னு வைங்களேன். நாம் டிஸ்ட்ராக்டட் வேஸ்ன்னுவாங்க, அதாவது சிதறி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். வேறு வேறு பக்கம் நம்ம சிதறி போயிடுவோம். இலக்கு அப்படின்றதே அந்த ஃபோக்கஸ்ட் அப்ரோச், ஒன்றை நோக்கி செல்லுதல், அதில் தான் இலக்கு அப்படின்றது வருது. அப்படி பார்க்கும்போது நேற்று நாம் 2 கேள்விகளை பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கேள்வி நேற்று இரவு வரை, அதாவது நேற்று அப்படின்னா முந்த நாள், டே பிஃபோர் எஸ்டர்டே நைட், முந்தைய நாள் இரவு வரை என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, வாட்ஸ் நெக்ஸ்ட் சக்ஸஸ் டு யூ, அதுதான் கேட்டிருந்தேன். வாட்ஸ் நெக்ஸ்ட் சக்ஸஸ் டு யூ அப்படின்றது கேட்டிருந்தேன். அதுக்கு எல்லாரும் டைப் பண்ணியிருந்தீங்க. எல்லாருடைய பதிலையும் நான் படித்தேன். அதற்கு பிறகு வாட் ஸ்டாண்டிங் இன் யுவர் வே அப்படின்னு போட்டிருந்தப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்த விஷயம் என்னென்னா, நிறைய அதில் பார்த்த பொழுது ஃபியர், ப்ரொக்ராஸ்டினேஷன், அப்புறம் மற்றவங்களோட சப்போர்ட் இல்லாதது, இதுதான் நிறைய ஒரு ஜென்ரலைஸ்டாக பார்க்க முடிஞ்சுது. இந்த ஃபியருக்கும் ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கும் ஒரு கனெக்ஷன் உண்டு. ஃபியர் இருக்கிறதுனால ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கும், இல்லை ப்ரொக்ராஸ்டினேஷன் இருக்கிறதுனால ஃபியர் பண்ணுவோம், போவோம், தள்ளி போட்டு அப்புறம் முடியுமா அப்படின்ற பயம் இப்படியெல்லாம் ஏதோ இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஒரு மீனிங் தான் இந்த ஃபியருக்கு. நான் ஒன்று சொல்வேன். பொதுவாக நான் சொல்கிறது forget everything in the past, forget everything in the past, and restart again அப்படின்றது தான் நான் ஃபியரை ரீப்ளேஸ் பண்ணுவேன். Can someone type? Can someone type? Forget everything in the past and restart again. அதுதான் ஃபியர். ஸோ நேற்று நைட் வரை என்ன நடந்திருந்தாலும் பரவாயில்ல, அது எல்லாத்தையும் மறந்துட்டு திரும்ப இங்கே ஸ்டார்ட் பண்ணுறதுன்றது நடந்துச்சுன்னா then where is fear?
இந்த ரீஸ்டார்டிங் அப்படின்றது வந்து வெரி இம்பார்ட்டண்ட். ரீஸ்டார்டிங் நடக்கலை அப்படின்னா நம்ம வந்து ஃபியரோட வந்து வி டேட் ஃபியர். We date fear, and what's the result? We date fear, and what is the result? Fear date பண்ணிட்டு நான் பர்ஃபார்மன்ஸ் வந்து ரிசல்ட்டாக வச்சுருப்போம். Can someone type again? If you date fear, non-performance is the result in all aspects of life. If you date fear, then non-performance is going to be the result. So there is no point in being with that fear. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன நெக்ஸ்ட்டு சக்ஸஸ்ன்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து வாட் ஸ்டாண்டிங் இன் அவர் வே அதையும் பார்த்தாச்சு. அதுக்கான கொஸ்டின்ஸ்லாம் போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் இது பண்ணிட்டீங்க. அதுக்கு நிறைய பேர் தேங்க்ஸ் சொன்னீங்க, நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லலை. இந்த 7 AM லைவில் ஃபஸ்ட்டு ஹேபிட்னு ஒன்று வச்சுருக்கோம் இல்லை? 7 AM லைவில் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வச்சோம். என்னது? பீயிங் தேங்க்ஃபுல். ஸோ என்னை விடுங்க, நான் உங்கள் கூட ட்ராவல் பண்ணுறேன், எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிதுன்னா, நமக்குன்னு ஒருத்தங்க ஆன்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட் பர்சன் டு பி ரெகக்னைஸ்ட் அப்படின்றது உடனே போய் அங்கே ஒரு தேங்க்யூ அது வந்து வந்துடணும். வந்தால் ஐ திங்க் இட் வில் பி ஃபென்டாஸ்டிக். அது கொஞ்சம் பார்த்துக்குங்க. இப்போது we are going into third question. This is very interesting. If you date fear, yes, correct, DATE. The third question is, உங்களுக்கு ஆன்சர் பண்ணப்போ அந்த ஆன்சர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தது, கவனிச்சிங்களா? இந்த ஆன்சர்லாம் கொஞ்சம் உங்களை கொஞ்சம் கேள்வி கேட்குற மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும். இன்றைக்கும் அப்படி தான் இருக்கும். ஒரு விஷயத்துலேருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறணும், ஆனால் நான் எதுவுமே பண்ண மாட்டேன், அப்படியே அழகாக மாறணும் அப்படின்னா இட் won't work. We are supposed to change a lot, and change hurts. Change hurts. That's why people never change. சேஞ்ச் வந்து பீப்புளுக்கு வந்து அல்வா சாப்பிட்ற மாதிரி இருந்ததுன்னு வைங்களேன், எல்லாருமே மாறிடுவாங்க. ஸோ அதனால் சேஞ்ச் ஹர்ட்ஸ். ஸோ ஹியர் த நெக்ஸ்ட் கொஸ்டின் கம்மிங் இன். எல்லாரும் இதுக்கு பதில் பண்ணுவீங்க, பதில் எழுதுவீங்க. அந்த பதில் எல்லாத்துக்குமே நான் வந்து உங்களுக்கான in case if I want to add any more lines, I would like to add. So this is the third question today. It's coming to you. இப்போ கோல் செட் பண்ணியாச்சு, இடையில என்னென்ன வழி அதெல்லாம் பார்த்தாச்சு, தட்ஸ் ஃபைன். கோல் செட் பண்ணியாச்சு, இடையில என்னென்னலாம் அதுக்கு தடங்கள், அதை எப்படி மீறலாம், அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. இப்போ the next question coming in, that's the third question. The third question is what are your 3 ways of achieving it? ஒரு கோல் செட் பண்ணிட்டீங்கல்ல, அது வந்து 3 வழிகளில் நீங்கள் தொடலாம் அப்படின்னா என்னென்னலாம் 3 வழிகள்? 3 ways of achieving it. If someone can write your goal, then possibly I can explain that. Possibly one of you. 3 ways of achieving it. What are your 3 ways of achieving it? Thinker Kumar is here. அவர் வந்து கார்ப்பரேட் ட்ரெயினர்னு போட்டிருந்தாரு. ஸோ வாட் ஆர் யுவர் 3 ways of achieving it? Point 1, point 2, point 3. That's what you are going to write. What are your 3 ways of achieving it? என்னென்ன மாதிரியான வழிகளில் நீங்கள் இதை அச்சீவ் பண்ண போகிறீங்க? ஒன்று, being a corporate trainer, I am supposed to learn languages. I am supposed to be very good in public speaking. I am supposed to go for any opportunity I collect. அந்த மாதிரி உங்களுக்கு 3 வழிகள் இருக்கும். There are 3 ways. Preschool வந்து இப்போ ஒரு உதாரணத்துக்கு 3 வழிகளில் ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுங்க. One way is
தி ரெகுலர் மெத்தட் போகிறீங்க, அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க, பண்ணுறீங்க, எல்லாம் ஓகே. இது ஒரு வழி. திஸ் இஸ் ஒன் வே ஆஃப் டூயிங் இட். வாட் இஸ் த அதர் வே ஆஃப் டூயிங் இட்? Possibly you can join with someone and you can do it. You can join with someone and you can do it. ருக்மணியம் மேடம் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டாங்க பாருங்க. ஸோ ஒன்று என்னோட பங்களிப்பில் செய்யலாம், இல்லை நண்பர்களோட உதவியில் செய்யலாம், இல்லை உறவினர்களோட உதவியில் செய்யலாம். தட்ஸ் த வே. ஸோ உங்களோட ப்ரீ ஸ்கூல் வந்து இன்னொன்று ஜாயிண்ட் வெஞ்சரில் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுன்னு நீங்கள் பேசுகிறீங்க இல்லையா? ஸோ there may be three ways. No, one way is straight, the other one is possibly a joint venture, the other one is question mark. What is that? So three ways of achieving it. Can you write 1, 2, 3 so that I can support you better? What are your three ways of achieving? Not one way. So plan A, plan B, plan C, kind of. So plan A, plan B, plan C, kind of. So Meena Raja, taking each opportunity seriously and do well. Work on gaining wide knowledge. Be a role model and influence others. Beautiful. Every day read minimum 100 pages. Do it before going to sleep or watching social media. அந்த டைம்லாம் கட் பண்ணிட்டு பண்ணணும்னு நினைக்கிறீங்க. Very good. And be committed. Counseling. 1, practice. 2, keep reading. 3, public speaking. Fantastic, Ausha Bhagiraj. So, I'm not telling you plan A, plan B, plan C. Plan A workout ஆச்சுன்னா அது plan A workout ஆகலைன்னா then plan B. ஒருவேளை plan B workout ஆகலைன்னா plan C லாம் சொல்லலாம். Plan A plus plan B plus plan C is equal to result. I can type that. So it is like now plan A plus plan B plus plan C is equal to the complete result. Who are all missing today? I'm missing Rati Rajesh பார்த்த மாதிரி தெரியல. நேற்று எழுதுனதில் ஒரு 4-5 பேர் மிஸ்ஸிங் ஆகிற மாதிரி இருக்கு. உங்களுக்கு யாரையும் ஞாபகம் வந்தால் டக்குன்னு டேக் பண்ணுங்க. ஸோ they should not miss it. புத்தகங்கள் எவைன்னு பார்க்கணும், எப்படி வாங்கலாம்னு தெரிந்தவங்களை கேட்கணும், புத்தகங்கள் கிடைத்ததும் படிக்க ஆரம்பிக்கணும். ஃபைன். Lot of reading, improving public speaking, forget past and restart again. That's fine. செய்தே தீர வேண்டும் என்ற பிடிவாதம். பியூட்டிஃபுல். பணம் மக்களின் பெரும் ஆதரவை பெற வேண்டும். பியூட்டிஃபுல் மேன். Lot of reading, improving public speaking, forget past and restart again. தொடர் வாசிப்பு, தொடர்ந்து எழுதுதல், பல தளங்களில் எழுதுதல். பிரியா ராஜீவ்க்கு வந்து ஒரு ஃபீட்பேக் இருக்குது, கொடுக்கட்டுமா? பிரியா ராஜீவ், உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் வச்சுருக்கேன் நான், கொடுக்கட்டுமா? மீட் சக்ஸஸ்ஃபுல் பீப்புள், ரீட் புக்ஸ். ரியாசல் இது. Noticing for the change opportunities to get more revenue. Yes. When I feel that risk on growth path, sell some share. Beautiful. Riyas. Padmamani. So, improve myself in public speaking. Read a lot of books. Start making videos from mid-August. Beautiful. Nidanam. Clear plan. Practice. Collection. Learn related books. Simple writing. பியூட்டிஃபுல். தினசரி பயிற்சி, நேரம் குறிப்பிடுதல், அதை பற்றியே யோசித்தல். பிளான், எக்ஸிக்யூட் அண்ட் மேனேஜிங் டைம். கான்டாக்ட் வித் ஹோல்சேல் டீலர்ஸ், குவாலிட்டி வைஸ். Filter the product, exhibit the product to the customers, and social media is a very good platform. Vidya Raja, staying focused, minimize distraction, keep a time frame. Priya Rajiv, yes please. Priya Rajiv, what I would suggest is, உங்கள்கிட்ட அந்த டேலண்ட் இருக்குது, எழுதுகிற அந்த டேலண்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. ரேண்டமாக ஏதோ எழுதுகிறோம், நமக்கு அப்பப்போ தோன்றப்போ எழுதுகிறோம். I would ask you to do 2 things in parallel. One, your own writing, where you can
choose a topic and start writing on that tagline for 100 days. I would be suggesting 365 days. That would be fantastic. 100 is minimum, 365 is maximum. It's your call. That is one priya rajak. ரெண்டாவது வந்து choose a book, read completely, and then extract the essence in that book and start writing about it in social media platform. This is the best way to take your writing skills to next level. So அதை வந்து பாருங்க. Solomon Jayaraj, apply loan, identify workers, start construction. Beautiful, beautiful, beautiful. நிறைய பேர் எழுதுறீங்க. விடாமுயற்சி, தெளிவாக பிளான், தொடங்குவது. Listen videos and read more books. 1. Gokul. Plan 1, I want to attend the training. Plan 2, reading books to improve my language. Plan 3, motivational speaker videos and confident in my mind. Sarita Khani, finding solutions to my family problems, reading books and gaining knowledge, and review of. Okay, done. Okay, beautiful. Now here perseverance, Uma Maheshwari. Perseverance, building confidence, getting guidance to go to in the correct way. Yeah, of course, you are in the right place, Uma Maheshwari madam. So Manimegalai Amma, Porparavegal Vasipu. Beautiful. I'm waiting for your audio, man. Manimegalai Amma. Start to read many books, focus, and start to write regularly. That's fine. Rajesh, restart paint shop. Need to discuss with brother and ask support. Meet peer engineers. Beautiful. எல்லாரும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்கீங்க. ரதி ராஜேஷ் arrived. Very good. தற்சார்பு அக்ரிகல்ச்சர், ஸ்பிரிச்சுவல் ட்ராவல், போத் ஆஃப்டர் மை கிட்ஸ் செட்டில்மெண்ட். ஓகே ஓகே. ஸோ இப்போ தேர்ட் கொஸ்டின் ஆல்மோஸ்ட் எல்லாரும் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் தேர்ட் கொஸ்டின் ஆல் ஹேவ் ஆன்சர். Now we are going for fourth question. Are we ready? Fourth question. This is the tough one. Fourth question is my goal. This is Prabhakaran. My goal, start business, IT field. Beautiful. What stops you? Need to set team. What are your 3 ways? Find the like-minded people and create a product, market. Beautiful, beautiful, beautiful. You have shown us the paths. Nature has shown us, nature has shown me to you all and you all to me. So the credit goes to nature. என்ன எழுதணுமோ அதை நோட் பண்ணிக்கணும், பிறகு வருஷப்படுத்தணும், பிறகு எழுத ஆரம்பிக்கணும். பியூட்டிஃபுல். கலாவதி அம்மா. I have been watching Kalavadi Amma from day 1 and this is something very very interesting. I am searching for a correspondence course in nutrition. Join. Okay, that's fine. Sigamani Stephen Raj, analyzing people's mind, reading relevant books, collection data from various related areas. Beautiful. Now we are jumping into the fourth question, which is a tough one for today. I hope all will be answering quick. After a good thought. ஒரு சின்ன தாட் உங்களுக்கு 4வது கொஸ்டினில் வந்துடணும். ஸோ இப்போ நான் ஒரு சின்ன ரிவ்யூ பண்ணிடுறேன். முதல் கொஸ்டின் நம்ம என்ன பண்ணோம் யோசித்தோம், உங்களோட அடுத்த சக்ஸஸ் என்ன, அதை எல்லாரும் எழுதணும். அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டேன், உங்களுக்கும் உங்கள் சக்ஸஸ்க்கும் இடையில் வாட் ஸ்டாண்டிங் ஆன் யுவர் வே. அதை நோக்கி போகிறப்ப குறுக்க ஏதோ என்னமோ தடுத்துக்கிட்டே இருக்கே, அது என்னது அது கேட்டேன். அதுக்கு நீங்கள் நேற்று ஈவினிங் எழுதியிருந்தீங்க. அது எல்லாத்துக்கும் நான் உங்களுக்கு பதில் போட்டிருந்தேன். யாராவது போடாமல் இருந்தால் எனக்கு அட்டென்ஷனுக்கு திரும்ப கீழே காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்டில், உடனே பதில் போட்டுருவேன். என்னோட கொஸ்டின் நீங்கள் போடுற கமெண்ட்ஸ்க்கு என்னோட கொஸ்டின் certainly will take you to next level because this third question related with that answer. ஸோ அதனால தான் அதை பண்ணியிருந்தேன் ஃபுல்லாக. இப்போ தேர்ட் what are your 3 ways of achieving it. அதுக்கு இன்றைக்கி எல்லாம் எழுதியிருக்கீங்க. எனக்கு வேல்யூஸாக எழுதாமல் ஆக்ஷனாக எழுதணும். ஆனந்தி மேடம் இப்போ கமிட்மெண்ட், டெடிகேஷன், ஸ்ட்ராங் பிலீஃப், இதெல்லாம் வேல்யூஸ். இப்போது இங்கே யாரோ எழுதியிருக்காங்க இல்லையா, ஒரு உதாரணத்துக்கு அனலைசிங், இருங்க வரேன். இவர் எழுதியிருக்கார் பாருங்க, பிரபாகரன். ஃபைண்ட் தி லைக் மைண்டட் பீப்புள், கிரியேட் அ ப்ராடக்ட், மார்க்கெட். இதுதான் வேணும். திஸ் இஸ் ஆக்ஷன். நீங்கள் எழுதுறது வேல்யூஸ். வேல்யூ உங்கள்கிட்ட இருக்குது. வேல்யூ இருக்கிறதுனால தான் லைவில் இருக்கோம் நாம்.
ஸோ தட்ஸ் நாட் அன் இஷ்யூ. இங்கே வந்து அந்த 3 ways தானே நம்ம போடுறோம். 3 ways ஆஃப் அச்சீவிங் இட் அது பார்த்தோம். இப்போது the real challenging question starts today. Now பார்ப்போம் யார் வந்து இதுக்கு பதில் சொல்கிறீங்கன்னு பார்ப்போம். எல்லாருமே பதில் போடணும். உங்களோட பதிலை ஒரு சின்ன ஒரு ஒரு ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பதில் போடலாம் இந்த 4th question. பிகாஸ் this is very interesting. Because you are going to commit yourself. நீங்கள் கமிட்மெண்ட்டோட கமிட் ஆக போகிறீங்க. ஐ ரிப்பீட் அகெயின், நீங்கள் கமிட்மெண்ட்டோட கமிட் ஆக போகிறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் இந்த கமிட்மெண்ட் எடுக்கிறது பாசிபிளி இன்னையிலிருந்து நாளையிலேருந்து ஃபேஸ்புக்கில் இதை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். we are going to take this as into reality. ஸோ எல்லாம் பேசணும், ஸ்பெஷல் கோச்சிங்லாம் பேசணும், கைத்தட்டணும், சிரித்தோம், சூப்பராக இருக்குன்னு சொன்னோம், அதோட முடிஞ்சு போச்சா? நோ, நத்திங், சர்டன்லி நத்திங். we are going to have something else. ஸோ அப்படின்னும்போது இங்கே சம்திங் எல்ஸ் இஸ் கம்மிங் அப். உங்களோட கமிட்மெண்ட்டோட நீங்கள் இப்போ கமிட் ஆக போகிறீங்க. ஸோ கெட் ரெடி. ஸோ here comes my fourth question. Here comes my fourth question. And we are going to have one word answer. எழுத்தாளராவது லட்சியம், எழுதுதலை செழுமையாக்குதல், இதழ்களுக்கு அனுப்புதல், வாசித்தல் ப்ளஸ் எழுதுதல். காயத்ரி பழனியம்மாள் மேடம், நீங்கள் இப்போ தான் நான் வந்து பிரியா ராஜீவ் மேடம்க்கு ஒரு விஷயம் சொன்னேன். அதை வந்து நீங்கள் கொஞ்சம் அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா, இந்த லைவ் முடித்ததும் அதை கொஞ்சம் நீங்களும் கேட்டிங்கன்னா ஐ திங்க் இட் வில் பி குட் ஃபார் யூ. பார்த்துங்க. Committed to commitment. Yes, you are going to get committed to your commitment. Okay. So here comes Kavita Suresh. Hard work, getting MPhil and PhD, empower my extra qualities. Okay, hard work. Okay, that's fine. Kamala Mami 3 எழுதிட்டீங்களா? Imrana Farveen, beautiful. The budget and material availability, good. Execution steps, good. Assemble from all places, fine. So இங்கே எல்லாரும் கவனிக்கணும், ஸ்க்ரீனை கவனிக்கலாம். ஒரு 3 ways எழுதிட்டீங்க. இப்போ வந்து ஒரு சின்ன ப்ராசஸ் சொல்லித்தரேன். அந்த ப்ராசஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு 4th questionக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஓகே, எனக்கு முன்னாடி 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2, ஆப்ஷன் 3. Plan 1, Plan 2, Plan 3, or Plan A, Plan B, Plan C. இதான் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க, கரெக்டாக? Plan 1, Plan 2, Plan 3, or Plan A, Plan B, Plan C. இந்த 3 சேர்ந்தது தான் உங்களோட கோல். ஏதாவது ஒன்றும் இல்லை, இந்த 3 சேர்ந்தது தான் உங்கள் கோல். இப்போது இந்த 3த்தில் இன்னைக்கு இப்போது இந்த செகண்டில் committing ourselves to one action. அதுதான் வந்து கொஸ்டின். ஸோ அந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ப்ராசஸ் நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன். இந்த 4th questionக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி pause, PAUSE, pause for a minute, because you are going to commit yourself. You're going to commit yourself and you're going to start something. நீங்கள் கமிட் பண்ணிக்க போகிறீங்க, அடுத்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. அப்படின்னும் போது சும்மா ஏதோ ஒரு எமோஷ்னல் இதில் நான் இதை பண்ணுறேன் அப்படின்னு குதிக்கக்கூடாது. பாஸ் ஃபார் அ மினிட். ஒரு 1 minute 60 secondsக்கு அந்த நீங்கள் எழுதின 3ஐயும் திரும்பவும் படித்து பாருங்கள். அப்படி படிக்கும்போது உங்களோட இன்டர்னல் வாய்ஸ், இன்டர்னல் டயலாக், இன்னர் வாய்ஸ் ஒரு லைன் சொல்லும். அந்த 3த்தில் ஒரு லைனை சொல்லும். அந்த ஒரு லைன் தான் இப்போ நான் போட போகிற கேள்விக்கான ஆன்சர். அது கூட தான் நீங்கள் உங்களை கமிட் பண்ணிக்க போகிறீங்க. ஸோ வாட் இஸ் த கொஸ்டின் நவ்? I have taught you a process, very simple process. You know what? All great things started with simple things. நீங்கள் 1 minute
பாஸ் இருக்க போகிறீங்க. இங்கே லேட் ஆகிறத பற்றி கவலையே பட வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 5:33க்கு சொல்கிறேன்னா 5:34க்கு ஆன்சர் பண்ணால் போதும், ஒரு அவசரம் இல்லை. 1 minute pause and see all your 3 options and choose one and look at this question. Which one first way has to be started from now? இப்போ இருந்து ஒரு வே ஸ்டார்ட் பண்ணிடணும். 1 வே உடனடியாக ஸ்டார்ட் பண்ணிடணும். அதில் ஒன்றும் செகண்ட் தாட்டே கிடையாது. செகண்ட் தாட் உங்களுக்கு வருது அப்படின்னா ஐ திங்க் நீங்கள் ஃபஸ்ட்டு கோல் எழுதுனீங்கல்ல, வாட்ஸ் மை நெக்ஸ்ட் சக்ஸஸ்ன்னு எழுதுனீங்கல்ல, அது தட் இஸ் நாட் ட்ரூ. யூ ஆர் ஜஸ்ட் ஃபேக்கிங் யுவர் செல்ஃப். நீங்கள் உங்களையே ஃபேக் பண்ணிட்டு அலையிறீங்க. ஸோ இஃப் யூ ஆர் ட்ரூ, there are 3 ways and you are supposed to commit with 1 way. Now, time is 5:34 and I expect your answers by 5:35. உங்களோட மொபைலில் எதுவாக இருந்தாலும் சரி, அதை ஒரு 1 minute பாஸ் and then action. எனக்கு ஒரு ஆக்ஷன் நீங்கள் டைப் பண்ணும். 1 action. My first action is அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணலாம். My first action is. இப்போ எஃபியில் எழுதுகிறவங்க, எஃபியில் இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பிரியா ராஜீவ் எழுத போகிறாங்க அப்படின்றது அதை எடுக்கிறாங்க அப்படின்னா, எஃபியில் எழுதும்போது நீங்கள் ஹேஷ்டேக் போட்டு எழுதிடலாம். உங்களுக்கு ஒரு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணிக்கங்க. இஃப் யூ விஷ் யூ கேன் புட் 5 PM family, ஸோ தட் 5 PM family மெம்பர்ஸ் அதை பார்க்கும்போது அவங்களுக்கும் அது ஒரு ரிமைண்டராக இருக்கும். ஐயோ நம்ம ஒன்று எடுத்தோமே, அது எந்த லெவலில் போயிட்டுருக்கு அப்படின்றத ஈஸியாக சர்ச் பண்ண முடியும். ஸோ அப்புறம் ஃப்யூச்சர்லேயும் 5 PM family அப்படின்னு நம்ம கிளிக் பண்ணும்போது we can see lot of successful stories there. ஸோ அதனால் 1 action. ஸோ நான் என்ன சொன்னேன்னா, மை ஃபஸ்ட் ஆக்ஷன் இஸ், அதுதான் எழுதணும். அதை எழுதி தான் வரணும். அதை எழுதினா தான் தெரியும். இல்லைனா நீங்கள் ஏதோ வழக்கமாக எழுதுகிற மாதிரி எழுதிட்டுருக்கீங்கன்னு எனக்கு தோணும். மை ஃபஸ்ட் ஆக்ஷன் இஸ் பியூட்டிஃபுல். இதோ இந்த நிமிடம் என் பங்களிப்பாக ஒரு மேசைக்கான தொகையை எடுத்து வைத்து விட்டேன். ருக்மணி மேடம், ஃப்ரம் மை சைட் நீங்கள் அந்த 2வது இது எழுதியிருந்தீங்க, மற்றவர்களிடம் அணுகுதல் அப்படின்னு எழுதியிருந்தீங்க. என்னோட சைடில் இருந்து ஒரு பங்களிப்பு இருக்கும். ஐ எம் ஷுர் ரியாஸ் இஸ் ஹியரிங் திஸ். ரியாஸ் இங்கே லைவ்ல இருக்காரு. ஐ எம் ஷுர் ரியாஸ் வில் சப்போர்ட் யூ. வி ஆல் டுகெதர் வி வில் டூ இட். ஸோ ஐ வாண்ட் யூ டு பி very, very happy about it. This we are going to do it. That's it. Simple. My first action is, அதுதான் எனக்கு வேணும். My first action is இன்னையிலேருந்து. அது இப்போ டெலிகிராமில் இருக்கிறவங்க, இந்த குரூப் டெலிகிராமில் இருக்கு இல்லையா? ஸோ டெலிகிராமில் இருக்கிறவங்க இங்கே எடுத்ததை நீங்கள் தூக்கி டெலிகிராமில் ரெகுலராக அப்டேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பிலி சீயிங் அண்ட் சஜஸ்டிங் யூ மெனி திங்ஸ் அங்கே டெலிகிராமில். எஃபியில் இருக்கிறவங்க, எஃபியில் ஹேஷ்டேக்கில் 5 PM, நான் ஹேஷ்டேக்கே இங்கே போட்டுடுறேன் ஸோ தட் யூ கேன் ஈஸிலி காப்பி. ஏன்னா 5 PM இஷ்டத்துக்கு ஹேஷ்டேக் மாற்றி போடுறீங்க. நான் இங்கே உங்களுக்கு சிம்பிளாக ஒரு ஹேஷ்டேக் போடுறேன். 5 PM family coaching அப்படி போட்டுடலாமா? எஸ், போட்டிருக்கேன். அந்த ஹேஷ்டேக்கை காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. 5 PM family coaching அப்படி இருக்கட்டும். ஸோ அந்த 5 PM family coachingன்றதை நீங்கள் ஹேஷ்டேக் போட்டுட்டு நீங்கள் எஸ், புத்தகங்களை நான் இணையத்தில் தேட ஆரம்பித்து விட்டேன். ஸோ இதுதான் திஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஒன்ஸ் யூ டச் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப், தென் திங்ஸ் வில் ஸ்டார்ட். அதுக்கு மேலே அதில் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா அந்த மீதி 2 ஸ்டெப் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? இப்போ பிளான் ஏ தொட்டுட்டிங்கன்னா பிளான் பியும் பிளான் சியும் உங்களை நோக்கி வரும். பிளான் 1 தொட்டிங்கன்னா பிளான் 2வும் பிளான் 3யும் உங்களை நோக்கி வரும். வேறு வழி இல்லை. எவ்ரிடே ரீட் மினிமம் 100 pages. ஸோ சதீஷ், திஸ் அண்ட் சாம், அந்த 100 pages ரீட் பண்ணுறத எங்கே நீங்கள் கமிட் பண்ணி சொல்ல போகிறீங்க? அதுதான் அதை எப்படி சொல்ல போகிறீங்க நீங்கள்? அஃப்கோர்ஸ் யூ ஆர் கோயிங் டு ரீட் இட், பட் யூ கேன் கனெக்ட் வித் திஸ். பாசிபிளி நீங்கள் டெலிகிராமில் போடலாம், இல்லை எஃபியில் போடலாம். ஸோ பார்த்துங்க. ஸ்பீக்கிங் த்ரூ எஃபி அபவுட் கன்சியூமர் அவேர்னஸ். ராமலிங்கம் சார், அதை எப்போ? இன்னையிலிருந்துனா இன்னைக்கு நைட் 12 வரை டைம் இருக்குது.
நாளையிலேருந்து அப்படின்றதும் தெர் இஸ் அன் ஆப்ஷன், எப்படி வேணாலும் வச்சுங்க. மை ஃபஸ்ட் ஆக்ஷன் இஸ் டு அப்ளை லோன். ஸோ அதுக்கான பேப்பர்ஸ் அதெல்லாம் போய் பார்த்து வாங்கி ஸோ அதை பண்ணிவிடுங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் 3 days content in advance. Next 3-day content on today itself before 11:59 ppm. Superbly, that's what I want. இது ருக்மணி மேடம் சொன்னது பியூட்டிஃபுல். Pause for a minute because you are going to commit yourself and start. Listen to your inner voice and then follow. Better patenting. Yes. உடனே அப்ளை பண்ணுங்க. Better health and regular prayers. Beautiful. First action is 5 pm challenge. 5 pm challenge. நான் 5 pm ஃபேமிலின்னு போட்டேன். 5 pm சேலஞ்சே இருக்கட்டுமா? ஓகே. பிரியாராஜு எழுதியிருக்காங்க இல்லையா 5 pm சேலஞ்ச். அந்த 5 pm சேலஞ்ச் பிரியாராஜு கேன் யூ போஸ்ட் அகைன் அதையே நம்ம எடுத்துக்கலாம். 5 pm சேலஞ்ச். ஆல் ஆஃப் யூ ஐ ரிப்பீட், 5 pm ஃபேமிலி அந்த கோச்சிங் வேண்டாம். 5 pm challenge. That could be a wonderful thing. So I also will type 5 pm challenge. That's good. 5 pm challenge. That's good. My first action is staying focused. Staying focused is value reading a book in a week. ஸோ ஆஷா பாக்யராஜ், உங்களோட ஒரு வாரத்தில் ஃபஸ்ட் புக் நீங்கள் படித்து அதுக்கானது நீங்கள் எழுதுறது வந்துடும். கரெக்டாக? எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்ல விரும்புகிறேன். நம்ம டீமுக்கு நம்ம எவ்வளோ பேசியிருக்கோம், எவ்வளோ விஷயங்கள் பேசியிருக்கோம். ஏஆர் ரஹ்மான் கூட பேசினோம், டென்சிங் பேசினோம். அந்த அப்போல்லாம் பேசுகிறப்போ வராத 100 இன்னைக்கு வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அபவுட் self-realization is the kingpin. செல்ஃப்-ரியலைசேஷனை பற்றி பேசும்பொழுது மட்டும்தான் நம்ம மேக்ஸிமம் தொடுவோம். இன்னைக்கு 102 வந்திருக்கு. 102, 101. ஸோ 101 viewers. ஸோ செல்ஃப்-ரியலைசேஷன் இஸ் த கீ. ஸோ அதை கையில் எடுத்திருக்கோம், அதை நோக்கி தான் நம்ம போக போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் we have reached 100. Wishing you all the very best of challenges. Beautiful. Go ahead. இப்போ ஒவ்வொருத்தங்களாக நான் படிக்கிறேன். ரீடிங் புக்ஸ் கவிதா சுரேஷ் ரொம்ப பிளாங்காக இருக்குது. அதை கொஞ்சம் எனி 1 book or 2 books, வீக், டே, 2 days, 1 book in 2 days, 1 book in 3 days, அந்த மாதிரி இருந்தால் ஐ திங்க் இட் வில் பி பெட்டர். டெய்லி சென்ட் 1 essay டு கெட் ரெடி ஃபார் நியூ பெஸ்ட். புத்தகங்களை இணையத்தில் தேட ஆரம்பித்து விட்டேன். டு சர்ச் ஜென்யூன் ஹோல்சேல் டீலர்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட் சார். பியூட்டிஃபுல். Reading books, daily reading to 25 pages. My first action is daily write 1-page screenplay. Beautiful, Shankar. My first action is building confidence. By doing what? Mama Ishwari madam. Building confidence, right? By doing what? By first action is being a role model. By doing what? Thinker Kumar. My first action is reading book in a week. Adhan padichom. Starting to save money to start a new venture and market analysis. பத்மஸ்வர்ணா மேடம், உங்களுக்கு நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அந்த சேவ் மணி இங்கே நீங்கள் போட வேண்டாம், பட் எவ்வளவு அப்படின்றத நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக அங்கே நோட் பண்ணிக்கணும். தென் ஒன்லி யூ கேன் அச்சீவ் இட். ரீடிங் புக்ஸ் ரெகுலர்லி, வெரி குட். ரீடிங் புக்ஸ்னால் எவ்வளோ புக்ஸ், எவ்வளோ பேஜஸ், எவ்வளவு நாள், ஒரே நாளா, எத்தனை நாள், அதை கொஞ்சம் சரியாக எழுதுனா ஐ திங்க் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி மீனா அனில்குமார், மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் ரீடிங்னா வாட், எவ்வளோ ரீடிங், எந்த ஃபீல்டு, how many pages, how many books, whatever. இல்லை அந்த கிளாரிட்டி இல்லைன்னா யூ won't achieve. நீங்கள் ஒரு ஊருக்கு போகணுன்னா உடனே டெஸ்டினேஷன் போடுறீங்க. கோல் அச்சீவ் பண்ணும்போது மட்டும் என்ன ஏதுன்னு தெரியாமல் ஓவராலாக போட்டால் how it comes, it won't work. ஸோ பார்த்துங்க. My first action is reading 50 pages daily. Anand Parnivel. My first action is thinking and keep it noted. Oh, keep it noted, that's fine. I will also contribute for benches to Rukku. So ருக்மணி மேடம் இங்கே ஒரு விஷயம் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அவங்க ஃபஸ்ட்டு கான்ட்ரிபியூட் பண்ணுறாங்க. ஐ அப்ரிஷியேட் ஹர். அந்த இடத்துல நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேன். தட் ஃப்ரம் மை சைட் தட் இஸ். அண்ட் தென் ஹூஎவர் இன்ட்ரெஸ்டட் டு கான்ட்ரிபியூட் யூ கேன். நத்திங் இஸ் கம்பல்சரி. நாளைக்கு ஜெய் சார் சொன்னார் ருக்மணி மேடம் கேட்டாங்கன்னெலாம் பேசக்கூடாது. இங்கே யாரும் அப்படி பண்ணலை. ஈகை உங்களுக்கான சாய்ஸ். இட்ஸ் நாட் அ டிமாண்ட். உங்களுக்கான சாய்ஸ். ஈகை எப்போவுமே உங்களுக்கான சாய்ஸ். இட்ஸ் நாட் அ டிமாண்ட். ஈகை எனக்கு டிமாண்ட் பண்ணாங்க அதனால் கொடுத்தேன்னு சொன்னால் அதுக்கு பேர் ஈகை இல்லை. கேட்டதும் தப்பு, கொடுத்ததும் தப்புன்னு வேணாம். ஸோ இங்கே யாரும் கேட்கல.
I have just given you a choice. If you are interested, you can join with this. That's it. அதோட நிறுத்திடணும். அதுக்கப்புறம் வந்து என்ன வந்து இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க, அதனால் நான் போய் பண்ணேன் போனேன் வந்தேன்லாம் ஃப்யூச்சரில் பேசிகிட்டு கூடாது. இப்போவே சொல்லிடுறேன். ஸோ முதன்மையான கவனமாக நேர மேலாண்மையில் முழு கவனம் செலுத்தி வித்தின் 30 days. Fine, fantastic. Online classes, read books, random reads, it's ongoing process, but I could commit compulsory one in a week. That's the first action. Beautiful, Yogaraj. Every day read minimum 100 pages. My first action is taking notes. My first action is invest more time. More time, exactly what? How much? My first action is reading books. Bhagya madam, எவ்வளோ புக், எவ்வளோ பேஜஸ், எவ்வளோ நாளில், ஒரு நாளில் எவ்வளோ, அல்லது ஒரு வாரத்தில் எவ்வளோ? ஐ வாண்ட் ப்ரிசைஸ் நம்பர்ஸ். ஆர்எல்ஸ் இது வந்து நான் போடுற மாதிரி போடுறேன், நீங்கள் பிடிக்கிற மாதிரி பிடிச்சிங்கன்றது தான் இது. இட் ஒன்ட் ஒர்க். ஸோ கரெக்டாக எழுதுங்க. மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் கண்ட்ரோலிங் கார்ப் இன்டேக் லெஸ் தென் 40 grams per day. பியூட்டிஃபுல். எனக்கு இது கண்ட்ரோல் கல்யாண் சுந்தரம் கார்ப் இன்டேக் நீங்கள் எழுதுறதை விட வாட் யூ ஆர் கோயிங் டு டேக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை எழுதுங்க. எழுதுதல் தினம் 1 மணி நேரம். பியூட்டிஃபுல். மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் வாரம் ஒரு புக் படித்து எழுதுவேன். 5 PM சேலஞ்ச். பியூட்டிஃபுல். 5 PM சேலஞ்ச். 5 PM தட் _challenge அதுதான் வந்து நம்ம எடுக்க போகிறோம். பார்த்துங்க. I am an action already even from these questions, and I am taking data. Okay, fine, that's fine. Sigamani, Stephen Raj. Total 900 pages, daily 100 pages, so many questions while reading. I have to note all questions. Beautiful. Perath Chelvi, my first action is Panam 3,000, 30,000 eduthu vaithirukken. Beautiful. My first action is writing consumer awareness. Yes. Read and learn techniques. Prabhas Shivaraj. Go ahead. Fantastic. Very good. கோடி நன்றிகள் 5 PM ஃபேமிலிக்கு. இந்த மாதிரி நிறைய பண்ண போகிறோம் ருக்மணி மேடம். இது வந்து அது சாதாரணமாக சொல்லுவோமே, இது வந்து வேறு எதற்காகவும் சேர்ந்த கூட்டம் இல்லை, தானாக சேர்ந்த கூட்டம், தன்னுடைய உணர்வுகளால் சேர்ந்த கூட்டம். ஸோ சர்டன்லி வி கேன் டூ இட். மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் டு லேர்ன் அண்ட் லிசன் டு கெட் மை மாம்ஸ் ஹெல்ப். மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் டெய்லி ஏதாவது ஒன்று சீனியர்ஸ் பற்றி படித்தோ கேட்டோ எழுதுவேன். ரியாஸ் அகமத், எஸ் ஐ எம் கமிட்டட் ஃபார் தேட். ருக்மணி மேடம், மை செல்ஃப், ரியாஸ் அண்ட் மீனாம்மா, ஸோ ஃபார் கனெக்டட், ஸோ கமிட்டட். யா, என்னுடைய முதல் ஆக்ஷனை ஆரம்பித்து 3 நாட்கள் ஆகிறது. பியூட்டிஃபுல் மணிமாறன். மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் டு ரீஸ்டார்ட் த பிஸ்னஸ், பெயிண்ட் ஷாப். பியூட்டிஃபுல். மை ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் இஸ் டு பை புக்ஸ் அண்ட் ஸ்டார்ட் ரீடிங். ஹவு மெனி டேஸ், ஹவு மெனி பேஜஸ், how many books in a week? அதுதான் ரொம்ப முக்கியம். First action. My first action is to search genuine wholesalers. அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. வெரி குட். My first action is reading books. இப்போது என் உள்ளுணர்வு சொல்வது, நான் தேடி படிக்கும் தேர்வு சம்பந்தமான தகவல்களை மற்றும் இயற்கை விவசாயம் தொடர்பான தகவல்களை ஒளிப்பதிவாக, ஆடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்று. ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுதான் ரியல். That's real. My first action is to get ready for new best start. Today, my first action. Fantastic. Focus, mindful start today. Start of what? Sarath Chandar. Start of what? Hemalata Mahendran. Reading how many pages? I want clarity in your first action. Actionly clarity இல்லைன்னா எப்படி வரும்? வாரம் ஒரு புக் அண்ட் ரிவ்யூ. கவிதா சுரேஷ். பியூட்டிஃபுல். என் சிறு பங்களிப்பும் இருக்கு மேடம்க்கு. ஓகே, ஃபைன். So Rukmani madam, there are 4 people, so we will make it, ma'am. And Selvarani, in முதல் action நிதானமாக முடிவு பண்ணி செயல்படுத்தணும். Fine. First action is success is always start with this merit. Okay, always started taking classes to poor children in home. Beautiful. Jayalakshmi ma'am. My first action is going to give review on book what I read 2 days once. Give quick. First fix time 5:30 AM, half an hour. Okay, wake up. Okay, that's beautiful. Self realization is the key. தினமும் ஒரு யூடியூப் பதிவு செய்வது. ஜவஹர்கிருஷ்ணன் சார் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Anyhow, correct sir. From today, every day I will post what is the essence of the chapter. அதுதான் வேணும். அதுதான் commitment. Start writing the stuff to be discussed with female students. Excellent, Prema Amma. 1. Regarding success stories of leaders who raised from scratch, like Kalam Rahman, gender sensitization, awareness on abuse of women. Beautiful. My first action is being a role model in supporting the people. Superb.
I too have accepted to contribute. உங்கள் பேர் சொல்லிட்டேன் மீனம்மா. Reading books 50 pages regularly, beautiful. Within 15 days, I will complete my speech for this purpose. Prema Amma. So we will wait for your video, or possibly your live, or possibly your Zoom meeting, whatever. So let's make it. Let's make it. Okay, I think all of you have written. I think we can go for next question. That is Priyanalli madam நேற்றே உதவுவதாக சொல்லிவிட்டார். Okay, நீங்கள் Rukmani madam, whoever has conveyed you can type their names and put here. So it will be, whoever wants to join, they can join by, in a replying comment. அதில் அவங்க ஜாயின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போது நெக்ஸ்ட் கொஸ்டின், அண்ட் திஸ் இஸ் த லாஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுதுறதுக்கு நான் உங்களுக்கு பதில் போடுறேன். இப்போது அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு கொஸ்டின் உங்கள்கிட்ட. ஹவு யூ ஃபீல் நவ்? ஹவு யூ ஃபீல்? ஹவு யூ ஃபீல் நவ்? ஹவு யூ ஃபீல்? இது எழுதி ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப்புன்னு போட்டதும் ஹவு யூ ஃபீல் நவ்? வாட் இட் சேஸ்? இங்கே ஏதோ ஒன்று சொல்லுமே, என்னமோ சொல்லுமே, ஜெஸ்ஸின்னு சொல்லுமே. ஸோ இங்கே ஏதோ ஒன்று சொல்லுது இல்லை? ஹவு யூ ஃபீல்? வாட் யூ ஹியர் ஹியர்? வாட் யூ ஹியர் ஹியர்? வாட் இஸ் தட் இன்னர் வாய்ஸ் இன் யூ சேஸ் நவ்? என்ன சொல்லுது அது? அதை கொஞ்சம் டைப் பண்ணுங்க. Clarity about my goal, feeling strong, feeling committed, a clear picture in front of me. Asha Bhagiraj, now committed, can't escape. Great feeling, already woke up and the action part started. Clear and clarity in thoughts. Pannidalam kohi, fantastic, fine, have more energy to achieve. Jessie solludu பொறுப்பாயிரு வரவா. Felt as usual, adey podula solliyachi bangama idada. Feeling proud, you can do me now. Ready to action, feel clear and happy. ஒரு வித உள்ளார்ந்த மகிழ்ச்சி. தொடங்கிட்டேன்னு ஃபீல். Feeling confident. Be strong, can't escape until we reach. Why I was not doing this till now, feeling energized now to do. First gear is engaged. Beautiful line. Sridhar sir, that's fantastic. First gear is engaged. That's beautiful. No fear, feeling brisk, ready to take action. Provoke my confidence. வெற்றியின் முதல் படியில் கால் வைத்து விட்ட உணர்வு. Confidence vandachi. I strongly feel a gratitude towards your great intention in bringing to a focus. Amazing way you're doing this. I'm just sitting and wondering the people are molded and getting activated. Beautiful. Ready to start the first action. Sadhika vada endru alaikirathu. Confidence. My first action is I have to draw a fine sketch once in 15 days. Sumadhi madam, first இன்னைக்கு தேதி வந்து 8, 23rd day we would like to see your painting. First sketch கட்டாயம் செய்திடணும் அப்படின்ற எண்ணம் வருது. You can and you will. I can do it. நிச்சயம் நடக்கும். Success. அடடா கமிட் பண்ணிட்டோமே. Body and mind are the parts of the same system. Beautiful. Feeling strong and had a clear picture. எழுத்தாளர் ஆயிட்டேன். That's what. See, எழுத்தாளர் ஆயிட்டீங்கன்றத உலகம் அப்புறம் சொல்லிட்டு முதல்ல நீங்கள் நம்பணுமே. ஃபஸ்ட்டு நான் அந்த பிலீஃப்குள்ளே வரணுமே. வந்துட்டீங்கல்ல, that's it. காயத்ரி பழனியம்மாள். Go ahead. We wish you all the very best of challenges for your writing skills to uncover its personal best. பள்ளி திறக்காத நேரத்திலும் எங்கள் கவனம் அங்கே தான் உள்ளது என்பதை எடுத்து காட்டியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி. ஃபோக்கஸ்ட், சேலஞ்ச் மை கமிட்மெண்ட், ஃபீலிங் கான்ஃபிடன்ஸ். ஐயையோ இவர் மாதிரியே பொறுப்பாகிடுவோமோ ஆகுங்க. ஹூ கேர்ஸ்? நீங்கள் ஆகும்போது யூ வில் கெட் சம்திங் தட் கான் பி ரீப்ளேஸ்ட் பை எனிதிங். கமிட்டட்னு வரும்போது பொறுப்பு கூடுவதாகவும் ஜெயிக்கிறதாகவும். ஐ கேன் டூ இட். ஸ்டார்ட் விஷுவலைசிங். என்னுடைய முதல் சிறுகதை PDF வடிவில் இன்று உங்கள் அனைவரையும் வந்து அடையும். இதில் டெலிகிராமில் வந்துரும்னு நினைக்கிறேன். வெல்கம். ஃபீல் ஸ்ட்ராங் அண்ட் ஹாப்பி இன் ஃபியூச்சர். ஸோ எல்லாரும் பண்ணிட்டீங்க. இப்போது
Next question, that is the fifth question. இந்த ஃபிஃப்த் கொஸ்டினுக்கான ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணும் பொழுது அந்த ஆன்சரை இன்னும் எப்படி ஸ்ட்ராங்காக ரீடிராஃப்ட் பண்ணலான்றதை நான் டைப் பண்ணுவேன் உங்களுக்கு. அஃப்கோர்ஸ் நேற்றைய விட இன்றைக்கி ஆன்சர்ஸ் அதிகமாக இருக்கும், பிகாஸ் நம்பர்ஸ் ஆர் ஹியூஜ். ஸோ எனக்கு இப்போ அந்த 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 ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு that is the answer you can type, and then அந்த ஆன்சரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு and then I thought of execute this after school reopens. Don't wait. No, things change. நாளைக்கு இன்னும் இதை விட ஒஸ்ட்டாக இருக்கலாம். இம்ரான் ஆஃபர் பீன் இப்போ இருக்கிறத விட இன்னும் ஒஸ்ட்டாக போகலாம். அப்போ நீங்கள் வந்து முதலே ஆரம்பிச்சிருக்கணுமோ அப்படின்னு தோணும். ஸ்டார்ட் now. This is the best time. This is the best time to do it. ஸோ அதனால் அதை பார்த்துக்குங்க. இப்போ வந்து அந்த கொஸ்டினுக்கு நான் கொடுக்கும் பொழுது அந்த கொஸ்டினை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், அதுக்கப்புறமா நீங்கள் பதில் போடலாம். அதுக்கு பதில் போட்ட பிறகு பாசிபிளி யூ கேன் அதற்கு பதில் முடித்ததுக்கு பிறகு இன்னைக்கு செஷன் எப்படி இருந்ததுன்றதை நீங்கள் தனியாக டைப் பண்ணலாம். ஸோ 2 பதில் நீங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஒன்று உங்களுக்கான பதில் நம்ம கேட்க போகிற கேள்விக்கு, இன்னொன்று இன்றைக்கி செஷன் எப்படி இருந்ததுன்ற பதில், ரெண்டும் எழுதணும். ஸோ கெட் ரெடி. இப்போது இந்த கொஸ்டின் நான் வந்து போடுறேன். This one is very very important in the line, in the question, இதற்கான ஆன்சரும் again உங்களோட மெயின் மைண்டில் இப்போ அந்த 1 minute ப்ராசஸ் ஒன்று சொன்னேன் இல்லையா, இதுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1 minute ப்ராசஸ். pause for a while, pause, and then whatever the answer comes, type it. It will be with you for lifelong. Pause for a while. எடுத்ததும் எழுதி எதையாவது எழுதாதீங்க. Say, I would also suggest you, whatever the decision you are going to make, என்ன மாதிரியான decision நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும், pause for a while and then make it. That will be good for you. எந்த விதமான இதாக இருந்தாலும் pause and listen to your inner voice. What it says, follow it. Your inner voice will never be against you. It will be always for you. It will take you to right places. So always listen here. No, this is optional. This is conditional. This is the one that will take you to next level. So the question comes now. முதல்ல question understand பண்ணிக்கங்க, அதுக்கப்புறமா நீங்கள் ஆன்சர் போடணும். அந்த ஆன்சர் போட்டதுக்கு பிறகு அதுக்கு முன்னாடியே ஃபீட்பேக் எழுதாதீங்க. இந்த செஷன் எப்படி இருந்ததுன்னு எழுதாதீங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட் இந்த 5th கொஸ்டினுக்கு ஆன்சர் எழுதிட்டு அதை முடிச்சதுக்கப்புறம் செஷன் எப்படி இருந்ததுன்றதை டைப் பண்ணுங்க. ஃபைன். இப்போது அந்த கொஸ்டினை இங்கே போடுறேன். இன் பிட்வீன், இப்போ நீங்கள் எடுத்தாச்சு, ஆக்ஷன்லாம் எடுத்தாச்சு, போகிறீங்க. இதை கொஞ்சம் கவனிங்க. இன் பிட்வீன் வாட் 1x, ஏதோ ஒரு விஷயம், வாட் 1x மே ஸ்டாப் யூ, ஏதாவது ஒன்று உங்களை தடுக்கும். அண்ட் அட் தட் டைம், தடுக்கும்போது, வாட் வில் யூ சே டு யுவர் செல்ஃப்? வாட் வில் யூ சே டு யுவர் செல்ஃப்? What will you say to yourself? To yourself. அந்த இடம் நான் தப்பு பண்ணியிருக்கேன், நான் இப்போ இங்கே திருத்திடுறேன். What will you say to yourself to overcome that X? அந்த ஒரு எக்ஸ் வந்து உங்களை தடுக்கும் இல்லையா? இப்போ இன்றைக்கி எடுத்தாச்சு, எல்லாம் கமிட்லாம் பண்ணியாச்சு, செய்ய ஆரம்பிக்க போகிறோம், செய்கிறோம். 10-15 நாள் செஞ்சாச்சு, 20 நாள் செஞ்சாச்சு, 30 நாள் செஞ்சாச்சு, 50 நாள் செஞ்சாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, பியூட்டிஃபுல். திடீர்னு ஒரு நாள் தடுக்குது. இந்த எக்ஸ் தான் வந்து தடுக்கும். அது என்னவா வேணா இருந்துட்டு போகுது. அது தடுக்கும் பொழுது உங்களுக்குள்ள ஒரு வரி என்ன சொல்ல போறீங்க? நீங்கள் சொல்கிற வரி அந்த எக்ஸை டெலீட் பண்ணணும், அந்த எக்ஸை அழிச்சிட்டு திரும்ப பண்ண வைக்கணும். யா, தட்ஸ் பியூட்டிஃபுல். பவுன்ஸ் பேக். தட்ஸ் ஃபென்டாஸ்டிக் கீதா குட்டி மேம். தட்ஸ் யூனிவர்சல். தட் லைன் இஸ் பவுன்ஸ் பேக். தட்ஸ் பியூட்டிஃபுல்.
இன்னைக்கு குமார், திங்கர் குமார், இந்த லைன்ஸ் இப்போ கீதா குட்டி மேடம் ஆரம்பிக்கிறதுலேருந்து வர்ற லைன்ஸ் எல்லாத்தையும் சேவ் பண்ணி வைங்க. அதுக்கு கீழே நான் ஒவ்வொரு லைனுக்கும் கீழே நான் ஏதாவது வேல்யூ ஆட் பண்ணேன்னா அந்த வேல்யூ ஆட் பண்ணதையும் யூ கேன் சேவ் அண்ட் கீப் இட். That will take all of us to new levels. Keep swimming, you will reach the shore soon. Beautiful. Keep swimming. Keep promise, baby. It's time to prove you to yourself. Fantastic. Keep moving forward. Excellent. Keep moving forward. Excellent. Come on, dear. You need it. Beautiful. Face failure, but don't be a failure. Beautiful. Padmaswata. Face failure, but don't be a failure. I won't give up. Keep doing. Pause and proceed. Building Taj Mahal to my wife. Salaman Jairaj. பாக்யா மேடம் இங்கே தானே இருக்கீங்க? நீங்கள் 2 பேரும் ரொமான்ஸ் எவ்வளோ அழகாக பண்ணிக்கிறீங்க பாருங்கள் லைவில். சாலமன் ஜெயராஜ் வந்து பாக்யா மேடம்க்கு தாஜ்மஹால் கட்டி கொடுக்குறாரு. வாழ்க வாழ்க. அந்த தாஜ்மஹாலுக்கு வேற மீனிங், நீங்கள் கட்ட போகிற தாஜ்மஹாலுக்கு லைவ் மீனிங். 2 பேரும் வாழற தாஜ்மஹால். வாழ்க்கை. பியூட்டிஃபுல். பேரண்டிங் வேர்ல்டு இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. பியூட்டிஃபுல். ஆஷா பாக்யராஜ். நல்லதே நினைப்போம், நல்லதே செய்வோம். நல்லது செய்தால் தடை வரத்தான் செய்யும். தடை கற்களை படிக்கற்களாக மாற்றுவேன். சந்தோஷத்தை இழந்திடாதே. மணிமேகலை ராமானுஜன் மேடம். நான் அதை வந்து கொஞ்சம் ரீடிஃபைன் பண்ணுவேன். சந்தோஷத்தை இழந்திடாதே அப்படின்றத விட எது உங்களுக்கு வேணுன்றது. அது சந்தோஷத்தை இழக்கக்கூடாதுன்றது ஓகே. பட் நான் அதை என்ன ரீடிஃபைன் பண்ணுவேன்னா, சந்தோஷத்தை 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 இழந்து விடாதே அப்படின்றத விட சந்தோஷத்தை வைத்திரு, சந்தோஷத்தை பொக்கிஷமாக்கிக்கொள், அந்த மாதிரியான வார்த்தைகள் இன்னும் நல்லா இருக்கும். Be positive. எல்லாம் நன்மைக்கே. This has been stopping you forever. Just something emotional. Bloody hell, kick it off and move. Just get the boat ready to reach your destination. Do it. துணிந்து நில். Yes, I will. I can restart. Do it now and here. Stay positive. இதுவும் கடந்து போகும். Never give up. Don't give up. Prema, you can. I can do it. Nithilan. கடந்து போ, நிக்காதே. இந்த காளியோட ஆட்டத்தை நீ இன்னும் பார்க்கலையே. நம்மால் நீங்க இந்த காளியோட ஆட்டத்தை இன்னும் நீ பார்க்கலையன்றதை விட என்ன யோகராஜ் பார்க்க தானே போற. அது தட் இஸ் லிட்டில் மோர் பவர்ஃபுல். பல 10 வருடங்களான உணவு பழக்கம் எப்படி போகும் என்று தெரியல. யாரும் வேறு உணவை எடுத்து கொடுக்கும் பொழுது நம்மை டெம்ப்ட் செய்யும். அந்த இடத்துல என்ன சொல்ல போறீங்க? அதுதான் எக்ஸ். ரத்திராஜேஷ், நீங்கள் சொல்லியிருக்கிறதா எக்ஸ். அந்த இடத்துல உங்களுக்குள்ள நீங்கள் என்ன சொல்லிக்க போறீங்கன்றது தான் இப்போ பேசுகிறோம். Someone else is about to complete. Hurry up. ஸ்ரீதர், fantastic. கீதா குட்டி மேடம் சொன்ன பவுன்ஸ் பேக் மாதிரி இது ஒன்று. Someone else is about to complete. Hurry up. Yeah, 5, 4, 3, 2, 1, start. So postponing இப்போ இல்லைன்னா எப்போ? முடியாது என்பதற்கு 1000 காரணம் சொல்ல முடியும். முடியும் என்பதற்கு ஒன்றே ஒன்று தான், செய். எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா? எந்த தடை எனினும் நான் படித்தே தீருவேன். அது எனக்கான நேரம். நாம் ஜெயிப்போம். ஐ எம் ஹியர் ஆனந்தி. அதே நேரத்தில் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விட வேண்டும். கீப் காம் அண்ட் பி ஸ்ட்ராங் இன் மை பிளான். ஃபைண்ட் நியூ சொல்யூஷன்ஸ் ஃபார் ஓவர் கமிங். கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். வாட் எவர் இட் மே பி. நத்திங் இஸ் ரைட் ஆர் ராங். சூஸ் வாட் ஒர்க்ஸ் ஃபார் யூ. பியூட்டிஃபுல். முடியும் என்றால் முடியும். போயிட்டே இரு. அதான். If not me, then who? If not now, then when? Beautiful. If someone can do it, can't you? Come on. This is golden time to you. Don't delay. And then iduvum kadandu pogum. What impact you are going to make in 10 years to you and society? Increase the number of days of preparation instead of 3 days. Keep 5 days. Content, make it ready. Overcome toughness by doing another plans. Beautiful. சந்தோஷத்தை பொக்கிஷமாக மாற்று. பியூட்டிஃபுல். ஒழுங்கா முடி, உருப்புற வழியை பார். எங்கேயும் நிற்காமல் ஓடிக்கொண்டே இரு. நதி போல ஓடிக்கொண்டே இரு. இல்லை, நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? உன்னால் முடியும். சும்மா இருக்காதே. You have to prove to yourself. Work hard. You will. இத்தனை நாள் பார்க்காதா? ரிஸ்க் எல்லாம் நமக்கு ரிஸ்க் ஆகுற மாதிரி.
Take life as it comes, never give up. Bit funny. Think the control room. Failure X, go one step ahead and success waiting to hug you. எங்கள் முன்னேற்றத்திற்கு பாடுபடும் அன்பு மகனுக்கு வாழ்த்துக்கள். நன்றி, வாழ்க வளமுடன். Thank you. Due to company meeting, I'm moving. Thanks for the session. Thank you, Solomon Jairaj. The first brick of the Taj Mahal. We will be, eagerly waiting for the Taj Mahal. Solomon Jairaj and Bhagya Madam, wishing you both all the very best of challenges to uncover your personal best in the love relationship you both have together. Love you so much, you both. டென்சிங்கை நினைப்பேன். பியூட்டிஃபுல். டென்சிங்கை நினைப்பேன்றதை விட கமான் டென்சிங் அப்படின்னு சொல்லுங்களேன். ஐ திங்க் யூ வில் டூ இட். கமான் டென்சிங். எங்களை நாங்கள் மெருகேற்றிக் கொள்ள சிறந்த வாய்ப்பு. நன்றி. நவ் ஐ திங்க் யூ கேன் போஸ்ட் யுவர் ஃபீட்பேக் அண்ட் தென் வி கேன் சே பை டு ஈச் அதர். நாளை காலையில் 7 o'clock we will meet again and I'm sure you all will have a new life from today. இங்கேருந்து வேறு ஒரு வாழ்க்கை ஆரம்பம். சார் மொத்தம் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் சேலஞ்ச் எடுத்தாங்க சார். ஒன்லி ஒரு 40 தான் சார் பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னால் நான் சிரிப்பேன். ஏன்னா ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் 40, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஈவன் 20, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் 10, ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் 5, ஐ எக்ஸ்பெக்ட் 1 to achieve that. Only one. That one could be you. Only one. That one could be you. And I'll be very close to that one. I'll be very, very close to that one person who is achieving this. யாரோ இங்கே எடுக்கிறீங்கல்ல, எடுத்து அச்சீவ் பண்ணுறீங்கல்ல, அந்த பர்சனோட I'll be very close because I want to learn something from that person. அந்த பர்சன்ட்ருந்து என்னமோ லேர்ன் பண்ணணும். என்னமோ இருக்குது. இல்லைன்னா ஒரு கோல் எடுத்து அச்சீவ் பண்ண முடியுமா? ஸோ ஐம் ஷுர் ஐ வில் பி வித் யூ அண்ட் வி கேன் மேக் இட். ஸோ விஷிங் யூ ஆல் த வெரி பெஸ்ட். யூ கேன் டைப் யுவர் ஃபீட்பேக். நான் அதை அப்புறம் படிக்கிறேன். அப்புறம் நீங்கள் எழுதின வார்த்தைகளுக்கு என்னென்னலாம் நான் சொல்ல முடியுமோ அதையும் நான் சொல்கிறேன். So many motivating phrases from family members. Take home message for lifetime change. Thank you. இந்த சக்ஸஸ் ஸ்டார்ட் பண்ணி வைத்த ஜெய்சேகரன் ஜென் ப்ரோ. யா வெல்கம். தேங்க்யூ. ஒவ்வொரு நாளும் வேறு வேறு சிந்தனை சீர்படுகிறது. மணிமார்ந்த நன்றிகள். ஹாயாக படுத்துட்டு காலாட்டிட்டு இருந்தவளை முதுகில் ஒன்று கொடுத்து எழுப்பி உட்கார வச்சுருக்கீங்க. ஓட வேண்டியது தான். தேங்க்யூ. வெல்கம் ஆன் போர்ட். நாங்கள்லாம் ஆல்ரெடி ஓடிட்டு தான் இருக்கோம். வாங்க பேரலாக ஓடுவோம். தேங்க்யூ சார். யூ ஆர் கிரியேட்டிங் எ கிரேட் சேஞ்ச் இன் யுவர் லைஃப். புதிய சவால்களை வழங்கி இனிமையாக பயணிக்கிறது 5 PM லைவ் லேர்னிங். வி டூ கேன் ஒன்லி ஒன். ஹாட் சீட்டில் உட்காந்துருக்கிற மாதிரி இருந்தது. மற்றபடி நன்றிங்க. தேங்க்யூ. அடுத்தவங்க முன்னேற்றத்துக்காக பாடுபடும். ஆஃப்கோர்ஸ். தேங்க்யூ. ஹாப்பி டு சி மிஸ்டர் ஜெய் சென் வித் கலர்ஃபுல் டிஷர்ட் நவடேஸ். கெஸ்ஸிங் வாட் நெக்ஸ்ட் கலர் ஆஃப் தி டிஷர்ட் டுமாரோ. வெயிட் குறைஞ்சிருக்கேன் நிறையா. ஸோ இதெல்லாம் 2010-12 அந்த டைமில் போட்டுட்டு இருந்த டிஷர்ட்ஸ். ஸோ அதெல்லாம் திரும்ப வர்றதில் ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் who knows, tomorrow there will be a new color. Let's see. ரொம்பவும் மகிழ்ச்சியாக ஆனந்த உணர்வுடன் வாழ்க்கை தொடங்கியுள்ளது. நன்றி. இன்றைய செஷன் விறுவிறுப்பாகவும் மிக உபயோகமாகவும் உந்து சக்தியாகவும் இருந்தது. அன்பும் நன்றியும். அம்மா என்ன சொன்னாங்க கேளுங்க. அம்மா கிட்ட கேட்டு சொல்லுங்க. எனக்கு பூமதி மேடம் அம்மா இதை பார்த்தாங்களா? இல்லைன்னா பார்த்துட்டு அப்புறமா எனக்கு சொல்லுங்க. தேங்க்ஸ் அலாட் அண்ணா. ஆக்ஷன்ஸ் கோயிங் வெரி வெல். எங்களை வாழ்வின் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்கிறீர்கள் ஜெய் சார். ஐ எம் ஆல்வேஸ் வெரி தேங்க்ஃபுல் டு யூ. பூஸ்டிங் செஷன். தேங்க்யூ வெரி மச். குட் இன்டராக்டிவ் செஷன் சார். தேங்க்யூ ஃபார் யுவர் பிரெயின் ஸ்டார்மிங். காட் பிளஸ் யூ. ரிக்வெஸ்டிங் கைண்ட்லி டு எக்ஸ்கியூஸ் ஃபியூ லைவ் ப்ரோக்ராம்ஸ் டியூ டு ஸ்கெடியூல்ஸ். ப்ளீஸ் கோ ஹெட். மிகவும் நன்றி என்னை மீளாக்கம் செய்ததற்கு. பியூட்டிஃபுல். ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் செஷன். தேங்க்ஸ் அலாட். தனியாக செய்வதை விட ஒரு குடும்பத்துடன் சேர்ந்து சேலஞ்ச் எடுக்க முடிவு செய்யும். எரியிற மாதிரி இருக்கு. Thanks for the session, sir. You gave us confidence and shown a clear picture. Sol Allah Sayal. That's Sarmala sister. Love you so much. Sol Allah Sayal. அதுதான் beautiful. It's you, Jai. Love you, my son. Beautiful. Thank you, Jai Lakshmi Amma. Vibgr. Vibgr. I guess I have. Let's see. சாதிக்க வேண்டும்.
The same 5 p.m. live, Thinker Kumar made a commitment and is at it. Today, many such commitments are made. Thank you on behalf of everyone. Amazing. Thanks a lot. போகிற போக்கில் ஜென் தூக்கிறவி ஆகிடாமல் நான் பார்த்து ஜெய். See, Zen is not about becoming a monk. Yogaraj, you can become a monk in your actions. You can become a monk in your goal achieving. Who said monk means only Turavi, only spiritual life? Who said? Monk means fully living here towards your goal. One of the best session for me. Thank you, Ji. நாளுக்கு நாள் எங்களை தெளிவுபடுத்தி கொண்டு எங்கள் வெற்றிக்கான வழியில் ஒளியாக. தேங்க்யூ தொடர் முயற்சியினிடம். தேங்க்யூ யாழ். தேங்க்யூ ஜவஹர் கிருஷ்ணன் சார். தேங்க்யூ மீனா வெங்கட். ஓட்டப்பந்தய லேர்னில் நிற்கிற மாதிரி இருக்குது. எங்கள் கூட சேர்ந்துட்டீங்கல்ல, அப்படிதான், சும்மா இருக்க விட மாட்டோம். உங்களுக்கும் நம்ம 5 p.m. தேங்க்யூ ஜெய் சார். ஆல்வேஸ் மோட்டிவேட்டிங், ஃபுல் ஆஃப் எனர்ஜி. ஒன்லி திஸ் ஃபேமிலி இஸ் க்ரோயிங் டு நெக்ஸ்ட் லெவல் இன் திஸ் டஃப் சிச்சுவேஷன்ஸ். தேங்க்யூ. யா, இதய துடிப்பு வேகம் எடுக்கிறது, அழனும் போல இருக்கிறது. நன்றி அண்ணா. பஞ்சவன். தேங்க்யூ சிஸ்டர். மீனு சந்தோஷ். நோ வேர்ட்ஸ். குட் ஃபீல். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அண்ட் மை ஃபேமிலி மெம்பர்ஸ் காட் many wonderful quotes. My best wishes for all our commitment soon changes to reality. Arundu Arulmozhi, you have a big heart. Bounce back, Geeta Kutti ma'am. Okay all. வெற்றிகளை சேர்த்து கொண்டாடுவோம். That's it. நீங்கள் நினச்சதெல்லாம் அச்சீவ் பண்ணும்போது பாசிபிளி இங்கே இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸை டேக் பண்ணி யூ கேன் போஸ்ட் அ ரைட் அப், வேர் பீப்புள் வில் பி வெரி ஹாப்பி. நல்ல பையன், நல்ல விவரமாக கருத்தாக சொல்கிறாரு, வாழ்த்துறேன். தேங்க்யூ. தட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீட்பேக் ஐ கேன் ரிசீவ். அம்மாவுக்கு சொல்லுங்க, பூமதி அம்மாவுக்கு சொல்லுங்க, பேரன் எனக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது அப்படியே அவங்க பேரனுக்கு பொருந்தும்னு சொல்கிறீங்க, கபிலனுக்கு பொருந்தும்னு சொல்லிடுங்க. எங்கள் வழியில் ஒரு மெர்க்குரி லேம்ப் வைப்பது போல் உள்ளது. தேங்க்யூ ஆல். தேங்க்யூ. இட்ஸ் பீன் அ வண்டர்ஃபுல் டைம் வித் யூ ஆல். அண்ட் டுமாரோ வி வில் மீட் அகெயின் வித் some more questions. We haven't achieved, we have just started. And on the way, if there is a problem, then how to face it, we have come to know now, and still more is there. நாளைக்கு பண்ணிடுவோம். You are a magician, G. Thank you. ஒவ்வொரு நாளும் புது பரிணாமம் எடுக்கிறது 5 p.m. live. நிறைய பேரின் வாழ்வை மடை மாற்றுகிறீர்கள். நன்றி. Thank you all. It's full credits to nature, full credits to all these situations, full credits to you all, and full credits to the books I read. I am just a medium. நான் உங்களுக்கும் உங்கள் பர்ஃபார்மன்ஸுக்கும் இடையில் இருக்கிற ஒரு bridge. I'm just a bridge. So we will travel on that bridge again and again to achieve new forts, new shores, new choices. Thank you. Wishing you all the very best. Love you all. Bye.